இனிக்குதா 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 முஸ்லிம்கள் ஓட்டு இனிக்குதா முஸ்லிம்கள் ஓட்டு இனிக்குதா கசக்குதா 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 வக்ஃபு என்றால் கசக்குதா வக்ஃபு என்றால் கசக்குதா வஞ்சிக்காதே 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 முஸ்லிம் சமூகத்தை வஞ்சிக்காதே முஸ்லிம் சமூகத்தை வஞ்சிக்காதே மறந்து விட்டாயா மறந்து விட்டாயா மறந்து விட்டாயா மறந்து விட்டாயா கொடுத்த வாக்குறுதியை மறந்து விட்டாயா கொடுத்த வாக்குறுதியை மறந்து விட்டாயா பயன்படுத்து 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 முஸ்லிம் சமூக மேம்பாட்டிற்கு பயன்படுத்து முஸ்லிம் சமூக மேம்பாட்டிற்கு பயன்படுத்து நடைமுறைப்படுத்து 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 கோபால் சிங் அறிக்கை நடைமுறைப்படுத்து கோபால் சிங் சர்ச்சார் கமிஷன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்து அதிகப்படுத்து 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 வக்ஃபு பணியாளர்களை அதிகப்படுத்து வக்ஃபு பணியாளர்களை அதிகப்படுத்து ஜிந்தாபாத் 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 பாப்புலர் ஜிந்தாபாத் பாப்புலர் ஜிந்தாபாத் 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 பாப்புலர் ஜிந்தாபாத் 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 பாப்புலர் ஜிந்தாபாத் மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம் வக்ஃபு சொத்தை மீட்டெடுப்போம் வக்ஃபு சொத்தை மீட்டெடுப்போம் 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 வக்ஃபு சொத்தை மீட்டெடுப்போம் வக்ஃபு சொத்தை மீட்டெடுப்போம் 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 உரிமையை மீட்டெடுப்போம் உரிமையை மீட்டெடுப்போம் ஒன்றிணைவோம் 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 வக்ஃபு சொத்தை மீட்டெடுப்பதில் ஒன்றிணைவோம் வக்ஃபு சொத்தை மீட்டெடுக்க ஒன்றிணைவோம் 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 வக்ஃபு சொத்தை மீட்டெடுப்பதற்கு ஒன்றிணைவோம் வக்ஃபு சொத்தை மீட்டெடுக்க ஒன்றிணைவோம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் உரிமையை மீட்கும் போராட்டம் உரிமையை மீட்கும் போராட்டம் விழித்திரு 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 முஸ்லிம் சமூகமே விழித்திரு முஸ்லிம் சமூகமே விழித்திரு பாதுகாப்போம் 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 இருப்பதை பாதுகாப்போம் இருப்பதை பாதுகாப்போம் 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 இருப்பதை பாதுகாப்போம் இருப்பதை பாதுகாப்போம் வார்த்தெடுப்போம் வார்த்தெடுப்போம் வக்ஃபு வாரிய நிர்வாகத்தை வக்ஃபு வாரிய நிர்வாகத்தை முறைப்படுத்து 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 இனிக்குதா 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 முஸ்லிம்கள் ஓட்டு இனிக்குதா முஸ்லிம்கள் ஓட்டு இனிக்குதா 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 முஸ்லிம்கள் ஓட்டு இனிக்குதா முஸ்லிம்கள் ஓட்டு இனிக்குதா கசக்குதா 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 வக்ஃபு என்றால் கசக்குதா வக்ஃபு என்றால் கசக்குதா வஞ்சிக்காதே 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 முஸ்லிம் சமூகத்தை வஞ்சிக்காதே முஸ்லிம் சமூகத்தை வஞ்சிக்காதே 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 முஸ்லிம் சமூகத்தை வஞ்சிக்காதே
முஸ்லிம்களின் நலனுக்கு வக்ஃபு வாரியமா? அரசியல்வாதிகளுக்கு வக்ஃபு வாரியமா? மத்திய அரசு, மாநில அரசு தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து. வக்ஃபு சொத்து ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்து. ஜிந்தாபாத், ஜிந்தாபாத், இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை தலைமை தாங்கி தலைமையுரையாற்றும்படி மாவட்ட தலைவர் அகமது நபீதி அவர்களை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் நெல்லை மாவட்ட தலைவர் அகமது நபீதி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அழகிய திருநாமத்தால் என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். உரிமையை மீட்போம், இருப்பதை பாதுகாப்போம் என்ற முழக்கத்தோடு வக்ஃபு சொத்துக்களை பாதுகாக்க கோரி தமிழகம் தழுவிய மாபெரும் ஆர்ப்பாட்டம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் சார்பாக இன்று தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ள பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாநில பொருளாளர் சகோதரர் பைசல் சாஹிப் அவர்களே, SDP கட்சியின் மாவட்ட தலைவர் சகோதரர் பிஸ்மிஹாஜா காக்கா அவர்களே, பொதுச் செயலாளர் சகோதரர் அன்வர் அவர்களே, மாவட்ட துணைத் தலைவர் சாவல் ஹமீது அலிம்சா அவர்களே, நசீர் கான் அவர்களே, மேலும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாவட்ட செயலாளர் சகோதரர் அப்துல் கரீம் கனி அவர்களே, இன்னும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாவட்ட நிர்வாகிகளே, SDP கட்சியின் நகர தொகுதி நிர்வாகிகளே, மேலும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் செயல் வீரர்களே, பொதுமக்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவட்டுமாக என்று பிரார்த்தனை கூறி என்னுடைய இந்த வரவேற்பு உரையையும் துவக்க உரையையும் ஆற்ற ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்தியாவிலே வக்ஃபு சொத்து என்பது நம்முடைய முன்னோர்களால், தனவந்தர்களால், முஸ்லிம் மன்னர்களால், செல்வந்தர்களால் முஸ்லிம்களுக்காக, முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்களுக்காக, அடக்க ஸ்தலங்களுக்காக, முஸ்லிம் சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக வக்ஃபு செய்யப்பட்டதுதான் இந்த வக்ஃபு சொத்து. இது அரசாங்கத்தின் சொத்து அல்ல. முஸ்லிம் மன்னர்களும் முஸ்லிம் செல்வந்தர்களும் அவர்களுடைய சொந்த சொத்துக்களை முஸ்லிம்களுடைய வளர்ச்சிக்காக, பள்ளிவாசலுடைய வளர்ச்சிக்காக எழுதி வைக்கப்பட்ட சொத்து. ஆனால் இந்த சொத்துக்கள் இன்று முறையாக பாதுகாக்கப்படுகின்றதா என்று பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. இந்தியாவிலே ரயில்வே துறைக்கும் ராணுவ துறைக்கும் அதிகப்படியான அளவிற்கு இரண்டாவதாக அதிக சொத்துள்ள ஒரு வாரியம் என்னவென்று சொன்னால் அது முஸ்லிம்களுடைய வக்ஃபு வாரியம் தான். சென்னையிலே உள்ள இன்று அண்ணா சாலையில் உள்ள பல கட்டடங்களாக இருந்தாலும் சரி, டெல்லியில் உள்ள பல அரசு கட்டடங்களாக இருந்தாலும் சரி, இது இன்று யாருடைய சொத்துக்களிலே கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது முஸ்லிம்களுடைய வக்ஃபு சொத்து தான் இன்று கட்டப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, இன்று இந்த வக்ஃபு சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செய்வதும் கொள்ளையடிப்பதிலும் காங்கிரஸ் கட்சிக்கும் பிஜேபிக்கும் மிகப்பெரிய பங்கு உண்டு என்று இன்று புள்ளி விவரங்கள் தெரிவித்துக் கொள்கின்றன. கர்நாடகத்திலே மட்டும் கடந்த வருடத்திலே கணக்கெடுத்து பார்க்கும் போது 35% வக்ஃபு சொத்துக்கள் காணவில்லை. இதை கொள்ளையடித்தது காங்கிரசும் பிஜேபி கட்சியும் தான். சேலத்திலே 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட அலுவலகம், சேலம் மாவட்ட அலுவலகம் எதில் அமைந்துள்ளது என்றால் வக்ஃபு சொத்திலே அமைந்துள்ளது. இவ்வாறு மாநிலம் முழுவதும் உள்ள வக்ஃபு சொத்துக்கள் பல ஆக்கிரமிப்பாளர்களாலும், ரவுடிகளாலும், ஜாதி வெறியர்களாலும் இன்று சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதை மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ ரொம்ப கவலை இல்லாமல், அதை ஒரு பாதுகாக்க வழி இல்லாமல், நாதி இல்லாமல் அப்படியே விட்டுவிடக்கூடிய ஒரு அவலமான ஒரு சூழ்நிலையை தான் இன்று நாம் நாட்டிலே காண முடிகின்றது. இந்த அடிப்படையிலே தான் சமீபத்திலே திருநெல்வேலி மாவட்டத்திலேயும் பல கோடி ரூபாய் வக்ஃபு சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கின்றன. அதை மீட்கும் முயற்சியிலே பல்வேறு அமைப்புகளும் அதோடு இணைந்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் இணைந்து களமாற்றியது. அதிலே குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஸ்டாலின் பாண்டியன் என்ற ஆக்கிரமிப்பாளரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நவாப் பாலாஜா பள்ளிவாசல் சொத்து, பேட்டையில் உள்ள நவாப் பாலாஜா பள்ளிவாசல் சொத்து மதிப்பு மட்டும் கணக்கெடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் 6500 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து, 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து பல்வேறு
ஆவணங்கள் அரசு உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் வழக்கில் உள்ள அத்தனை நிலுவையில் உள்ள அத்தனை வழக்குகளும் முடித்து வைக்கப்பட்ட பிறகும் எதிர்த்தரப்பு ஆக்கிரமிப்பாளர்களிடம் இருந்துள்ள அத்தனை டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே போலியானது. முத்திரைத்தாள் முதல் கொண்டு போலியான முத்திரைத்தாள் எல்லாம் தெரிந்த பின்னும் அரசு அதிகாரிகள் அதில் நடவடிக்கை எடுப்பதில் தாமதித்தனர். அதோடு மட்டுமில்லாமல் இன்றும் அந்த பள்ளிவாசலினுடைய சொத்து பரிபூர்ணமாக ஒப்படைக்கப்படவில்லை. இன்று முதல் அந்த ஆக்கிரமிப்பாளர் அங்கு உள்ள குடிமக்களிடம் மிரட்டி வாடகை பணம் வசூல் செய்யக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதே போன்று களக்காடு பகுதியில் உள்ள ஒரு பள்ளிவாசல் சொத்து ஜனாசா செல்வதற்காக ஆற்றில் இறங்கி நடந்து போகக்கூடிய ஒரு அவலநிலை. பள்ளிவாசல் நிர்வாகம் அங்கு ஒரு பாலம் அமைக்க பஞ்சாயத்து போர்டிடம் பெர்மிஷன் கேட்டு அதிலே சில ரூபாய்களை கலெக்ஷன் செய்து பாலம் விட்டால் அதை பொது வழியாக்க வேண்டும் என்று அகில இந்து மகா சபையில் இருந்து கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஜனாசா செல்வதற்கு வழி கேட்டால் இதுல இவன் போவதற்கு வழி கேட்கும். அப்போ இந்த அடிப்படையில இன்னைக்கு பள்ளிவாசலுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சோழர்களே, சச்சார் கமிஷனுடைய ரிப்போர்ட் அடிப்படையில் நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முஸ்லிம்கள் வேலை வாய்ப்பில் பொருளாதாரத்தில் எல்லாத்திலுமே மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றார்கள் என்று இடஒதுக்கீடு வேண்டி இந்த மத்திய அரசாங்கத்திடமும் மாநில அரசாங்கத்திடமும் பல்வேறு போராட்டங்களை இன்று நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இவர்கள் பிச்சை போட வேண்டிய தேவையில்லை. நமக்கு நம்முடைய வக்பு சொத்துக்களை பரிபூர்ணமான முறையில் நம்முடைய ஒப்படைத்தாலே போதும். இந்தியாவில் ஒரு முஸ்லிம் கூட ஏழை முஸ்லிமாக இருக்க முடியாது. ஆக இன்று நாம் இவர்களிடம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்று சொன்னால், இந்த அறநிலையத்துறை சொத்துக்களை பாதுகாப்பதற்கு இவர்கள் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்களோ, அவர்களுடைய சொந்த சொத்துக்களை பாதுகாப்பதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்களோ, அதே போன்று முஸ்லிம்களுடைய சொத்துக்களை முறைப்படுத்தி பாதுகாத்து அதை முழுமையாக முஸ்லிம்களுடைய வளர்ச்சிக்கு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பயன்படுத்த வேண்டும். அதோடு இன்னொன்று நான் இங்கே கூறிக்கொள்கின்றேன், உளவுத்துறையும் காவல்துறையும் வக்பு வாலாஜா சொத்து பள்ளிவாசல் நிர்வாக அதிகாரிகளிடம் சென்று நீங்கள் ஏன் இயக்கத்திடம் செல்கின்றீர்கள்? நாங்கள் கேட்கின்றேன், ஆக்கிரமிப்பாளர்களிடம் சென்று ஆக்கிரமிப்பு சக்திகளுக்கு நீங்கள் அச்சுறுத்த வேண்டுமா அல்லது பள்ளிவாசல் நிர்வாகத்திடம் சென்று பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு நீங்கள் அச்சுறுத்தல் விடுக்க வேண்டுமா? ஆக்கிரமிப்பாளர்களுக்கு நாங்கள் ஒன்றை சொல்லிக் கொள்கின்றோம். அதே மாதிரி இந்த முன்னணி பிஜேபி சக்திகளுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்கின்றோம். நீங்கள் பிஜேபி இந்த முன்னணியாளர்களே, நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அந்த வக்பு வாலாஜா பள்ளிவாசல் சொத்து அந்த ஆக்கிரமிப்பாளருக்கு தான் என்று ஒரு எவிடன்ஸ் நீ கொண்டு வா. ஒரு எவிடன்ஸ். நீங்கள் எல்லாம் பிணங்களை விற்று காசாக்கக்கூடியவர்கள். உங்களுக்கு சொத்துக்களை அடுத்தவர் சொத்துக்களை ஆக்கிரமிப்பது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. ஏனென்று சொன்னால் கார்கிலிலே செத்த ராணுவ வீரர்களுடைய சவப்பெட்டி வாங்குவதில் கூட ஊழல் செய்தவர்கள் தான் நீங்கள். எனவே உங்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுத்துக் கொள்கின்றோம். இது எங்களுடைய இறை சொத்து, எங்களுடைய முஸ்லிம்கள் சொத்து. எனவே இதில் நீங்கள் ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருந்தால் இன்றோடு அந்த சொத்தை பள்ளிவாசல் நிர்வாகத்திடம் ஒப்படைத்து விடுங்கள். அது எந்த ஜாதி வரியனாக இருந்தாலும் சரி, எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களிடம் வக்பு சொத்துக்களை நீங்கள் ஒப்படைக்கவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு எந்த மொழியில் பேச வேண்டுமோ அந்த மொழியில் பேசி மீட்டெடுக்கும் என்று நான் இங்கே தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். அதே மாதிரி மத்திய மாநில அரசாங்கத்துக்கும் மாவட்ட ஆட்சித் தலைவருக்கும் நாங்கள் சென்று எங்களுடைய கோரிக்கைகளை முறையான அடிப்படையிலே வைக்க இருக்கின்றோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்ததாக கொஞ்சம் பத்திரிகை நோக்கி திரும்பி பார்த்து கொஞ்சம் கோஷம் பண்ணீங்க. நல்லா இருக்கும். பத்திரிகையாளர் வந்து கவர் பண்றாங்க. ஜிந்தாபாத் 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 பாப்புலர் ஃப்ரண்ட் ஜிந்தாபாத் பாப்புலர் ஃப்ரண்ட் ஜிந்தாபாத் மீட்டெடுப்போம் 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 வக்பு சொத்தை மீட்டெடுப்போம் வக்பு சொத்தை மீட்டெடுப்போம் 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 உரிமையை மீட்டெடுப்போம் உரிமையை மீட்டெடுப்போம் ஒன்றிணைவோம் 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 வக்பு சொத்து மீட்பதற்கு ஒன்றிணைவோம் வக்பு சொத்தை மீட்பதற்கு ஒன்றிணைவோம் போராட்டம் இது போராட்டம் இது போராட்டம் இது போராட்டம் இது உரிமையை மீட்கும் போராட்டம் இது உரிமையை மீட்கும் போராட்டம் இது விழித்திடு 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 முஸ்லிம் சமூகமே விழித்திடு முஸ்லிம் சமூகமே விழித்திடு பாதுகாப்போம் 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 இருப்பதை பாதுகாப்போம் இருப்பதை பாதுகாப்போம். அடுத்ததாக எஸ்டிபியினுடைய மாவட்ட துணைத் தலைவர் நசீர்கான் சாஹிப் அவர்களை வரவேற்பு நிகழ்த்துமாறு
அந்த ஒரு இறைவனின் திருநாமத்தை கொண்டும் எந்த ஒரு இறைவனுக்கு ஈடு இடைகள் இல்லையோ, எந்த ஒரு இறைவன் யாரையும் பெறாமல் யாராலும் பெறப்படாமல் ரப்பாக ரஹீமாக இருக்கின்றானோ அந்த ஒரு இறைவனின் திருநாமத்தை கொண்டு எந்த ஒரு இறைவன் நம்மை எல்லாம் எழுப்பி நாளை மறுமையிலே எனது ஆலய சொத்துக்களை மீட்பதற்கு எந்த தியாகத்தை செய்தாய் என்று நம்மை எல்லாம் கேள்விகளுக்கு கேட்பதற்காக இருக்கின்றானோ அந்த ஒரு இறைவனின் பேரருளினை பேரன்பிற்குரிய பெருமானார் உம்மத்தார்களாகிய நம்மளுடைய அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டும் என கூறி இந்த மாலை நேரத்திலே பாப்புலர் ஃப்ரண்ட் சார்பாக இன்று நாடு முழுக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற கட்டண பொது ஆர்ப்பாட்டத்திலே ஆர்ப்பாட்டத்திற்கு சோசியல் டெமோக்ராட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் சார்பில் நாங்கள் வாழ்த்தி மகிழ்வு அடைகின்றோம். அருமையானவர்களே, நம்மளுடைய முன்னோர்கள், இந்த மண்ணை ஆண்ட மாமன்னர்கள், இந்த மண்ணிலே 800 ஆண்டு காலம் இந்த இந்திய மண்ணை ஆண்ட மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆண்ட நமது மோனாய மன்னர்கள் எல்லாம் ஏழை எளியவர்கள் கூட இறைவனுக்காக இறை ஆலயத்திற்காக தங்களுடைய சொத்துக்களை அர்ப்பணம் செய்து சமர்ப்பணம் செய்து அவற்றை மிகப்பெரிய ஒரு பலனுக்காக நாளைய தலைமுறை இந்த மண்ணிலே பசியோடும் பட்டினியோடும் அமர்ந்து வணக்கத்தில் வணங்கிவிடக்கூடாது, ஆண்டுவிடக்கூடாது. அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்து அவர்கள் பசியோ பட்டினியோ வயிறு நிரம்ப வணக்கம் செய்ய வேண்டும். அந்த ஒரு பலனை நாம் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு தங்களுடைய சொத்துக்களை ஆலயங்களுக்கு அர்ப்பணிப்பு செய்தார்கள். அவற்றை இந்த மண்ணை ஆக்கிரமித்த வெள்ளையர்கள் கூட, பிரிட்டிஷ்காரர்கள் கூட அவற்றை முறையாக அமல்படுத்தி அவற்றை அந்த ஒரு இறையச்சத்தோடு அதை மேம்படுத்தினார்கள். அதற்கு முன்னாக நம்மளுடைய மொகலாய சாம்ராஜ்யர்கள் அவர்கள் தங்களுடைய மிகுந்த ஒரு நிர்வாகத்தையே இதை ஒரு மிகுந்த ஒரு கவனத்தோடு அவர்கள் நடத்தி சென்றார்கள். ஆனால் அதன் பின் வந்த இந்த கொள்ளையர்களின் ஆட்சியில்தான் தங்களுடைய சுயநலவாதிகள், இந்த பார்ப்பனர்கள், பணியாக்கள், ஐயர்கள், ஐயங்கார்கள் எல்லாம் இந்த ஆலய சொத்துக்களை ஆக்கிரமிப்பதற்கு பாராளுமன்றத்திலே சதி செய்து அவற்றை இப்படி தங்களுக்கு வசப்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்று கூட சங்கர்ஷமெண்ட் தாலியா நிர்வாகத்திற்கு நம்மளுடைய பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், நம்முடைய பணியாக்களுடைய சொத்துக்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அவை குறைந்த ஒரு ஏலத்திற்கு இந்த அரசாங்கம் அவர்களுக்கு வழங்கி அவற்றை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள். அவைகள் எல்லாம் முறைப்படுத்திவிட்டால் இன்று நாடெங்கிலும் இருக்கின்ற அந்த ஆலய சொத்துக்கள் அவைகளை முறைப்படுத்திவிட்டால் நம்மளுடைய ராஜேந்திர சஞ்சார் சொல்கிறார், இந்தியாவிலே இந்திய கவர்மெண்ட் ஒரு சாராய விட்டு கிடைக்க வேண்டாம், இந்திய கவர்மெண்ட் ஒரு சட்டவிரோதமான தொழிலுக்கு தொழில் என்று இந்த நிர்வாகத்தை நடத்த வேண்டாம். அந்த ஆலய சொத்துக்களை முறைப்படுத்தி விட்டால் பசி இல்லாமல் பட்டினி இல்லாமல் இந்த நாடே வறுமை இல்லாமல் செழிப்பாக ஒரு நிர்வாகத்தை நடத்திவிடலாம் என்று நம்மளுடைய ராஜேந்திர சர்க்கார் சொல்கிறார். ஆகவே அந்த உயர்ந்த நோக்கத்திற்காக அந்த மறுமை சிந்தனையோடு இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் இந்த போராட்டத்தை இறங்கியிருக்கிறது. அவையை நிச்சயம் வெற்றி பெறும் என்று கூறி எனது வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன். மீட்டெடுப்போம் 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 உரிமையை மீட்டெடுப்போம் உரிமையை மீட்டெடுப்போம் ஒன்றிணைவோம் 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 வக்ஃப் சொத்து மீட்பதற்காக ஒன்றிணைவோம் வக்ஃப் சொத்தை மீட்பதற்காக ஒன்றிணைவோம். அடுத்ததாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாநில பொருளாளர் எஸ். ஃபைசல் அகமது அவர்களை
கண்டன உரை நிகழ்த்துமாறு அன்போடு அழைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி. உரிமையை மீட்போம், இருப்பதை காப்போம் என்ற கோஷங்களோடு அவர்களே, இன்னும் எனக்கு முன்னால் ஒரு கண்டன உரையை பதிவு செய்துவிட்டு நின்று கொண்டிருக்கக்கூடிய சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய துணைத் தலைவர் சகோதரர் நசீர் கான் அவர்களே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய எஸ்டிபியினுடைய மாவட்ட தலைவர் மிஸ்டர் காஜா சாஹிப் அவர்களே, மாவட்ட பொதுச் செயலாளர் அன்வர் மஹிதீன் அவர்களே, இன்னும் எஸ்டிபிஐ கட்சியினுடைய நிர்வாகிகளே, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய கள செயல் வீரர்களே, பொதுமக்களே, எந்த போராட்டம் வைத்தாலும் நாங்களும் அதில் கலந்து கொள்வோம். ஏன் என்று சொன்னால், அடுத்த சந்ததியினுடைய வாழ்க்கை எங்களுடைய கையில் இருக்கின்றது என்று தலை நிமிர்ந்து சொல்லக்கூடிய அளவிற்கு தங்களுடைய பங்கையும் வகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் சகோதரிகளே, சார்ந்தவர்களே, ஆண்டவர்களே, இமாம்களே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த வக்ஃபு சொத்துக்களை பாதுகாக்க கோரி என்று சொல்லக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய கண்டன உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த கண்டன உரை என்று சொன்னவுடன் நாமெல்லாம் விழித்துக் கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், இந்த வக்ஃபு சொத்து என்பது நாம் வெறுமனே இங்கு கூடி கலைந்து ஆர்ப்பாட்டம் செய்துவிட்டு கலைவதற்காக அல்ல. இது நம்முடைய சொத்து. நம்முடைய முன்னோர்கள் நமக்காக வக்ஃபு செய்தது, அல்லாஹ்விற்காக, இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக, இந்த சமூகம் எழுச்சி வருவதற்காக, முஸ்லிம் சமூகம் நல்லதொரு நிலையிலே வர வேண்டும் என்பதற்காக அங்கு இருந்த மன்னர்களும் முஸ்லிம்களும் பெரும் செல்வந்தர்களும் வக்ஃபு செய்ததுதான் இந்த வக்ஃபு சொத்து. இது வெறுமனே யாரோ யாருக்கோ கொடுத்ததல்ல, இந்த சமூகத்தினுடைய அங்கங்கள் இறைவனுக்காக கொடுத்த சொத்து என்று அல்லோலப்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இந்த முஸ்லிம் சமூகம் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்ட உரைக்குள் நான் செல்வதற்கு முன்னால் இன்னொரு செய்தியை நான் பதிய வைக்க வேண்டியிருக்கின்றேன். நான் இந்த செய்தியை பதிய வைப்பது இங்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும், காவல்துறைக்கும், இங்கு இருக்கக்கூடிய உளவுத்துறைக்கும், இன்னும் உளவுத்துறை எதை வாங்கி எடுக்கின்றதோ அதை வாங்கி எடுக்கக்கூடிய பத்திரிகை துறைக்கும் சேர்த்துதான் கூறுகின்றேன். 2 தினங்களுக்கு முன்பாக கேரளா மாநிலத்தில் கண்ணூர் என்று சொல்லக்கூடிய மாவட்டத்தில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஆபீஸில் ரைடு நடந்ததாம். அதில் 21 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்றும், இன்னும் அங்கிருந்து ஏராளமான வெடிப்பொருட்கள், இன்னும் கத்திகள் போன்ற ஆயுதங்கள் கைப்பற்றது என்று பத்திரிகை துறை வெளியிட்டது. நான் உங்களிடத்தில் கேட்கின்றேன், இந்த முஸ்லிம் சமூகம் வளர்ந்து வந்தால் இந்தியா வல்லரசாகிவிடும் என்று நீங்கள் வைத்துக் கொள்கின்றீர்களா? அல்லது இந்தியாவில் இந்த முஸ்லிம் சமூகம் வந்துவிட்டால் வேறு யாரும் ஆட்சிக்கு வர முடியாது என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இந்த சூழ்நிலையில் தான் நீங்கள் இந்த முஸ்லிம் சமூகத்தை கருவறுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய செயல்பாடுகள் ஈடுபட்டிருக்கின்றீர்கள். ஏன் நான் இதை கூறுகிறேன் என்று சொன்னால், வெடிப்பொருட்களை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இதற்கு முன்னால் வன்முறைக்காக பயன்படுத்தியிருக்கின்றதா, இல்ல வன்முறையில் இறங்கி இருக்கின்றதா? வன்முறையில் இறங்கிய RSS, பாஜக, இந்து முன்னணி, இந்து மகாசபை என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய ஆபீஸில் நீங்கள் என்றைக்கு ரைடு செய்தீர்கள்? நீங்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும். இந்த முஸ்லிம் சமூகத்தை நீங்கள் இன்னும் பழையது போல் நினைத்துக் கொண்டிருக்காதீர்கள். அவர்கள் இன்ஷா அல்லாஹ் இனி இதுபோல் ஒரு சம்பவம் நடக்க விடமாட்டார்கள். முஸ்லிம்கள் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இதை கூறவில்லை. நான் கேட்கின்றேன், மோடியினுடைய வருகைக்காக நீங்கள் ரைடு செய்தீர்கள் என்று சொன்னால் அங்கு கிடைக்கப்பட்டதை நீங்கள் சொல்ல வேண்டும்.
அங்கு நடந்த சம்பவத்தை நீங்கள் வெளியே சொல்ல வேண்டும். உளவுத்துறை எதை வாங்கி எடுத்ததோ அந்த வாங்கியை நான் வாங்கிவிட்டு நானும் வாங்கி எடுப்பேன் என்று சில பத்திரிகை துறை வாங்கி எடுத்துக் கொண்டிருக்கின்றது. ஜனநாயகத்தினுடைய செயல்பாடுகளை இந்த சமூகத்துக்கு இந்த மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய ஜனநாயகத்தினுடைய தூண் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை துறைகளுக்கு நான் சொல்கின்றேன், உங்களுக்கு ஒரு கண்ணியமான ஒரு நிலை உண்டு இந்த சமூகத்திற்கு. நீங்கள் அந்த கண்ணியத்தை குலைத்து விடாதீர்கள். ஏதோ சொல்வதற்காக நீங்கள் செய்தி விடாதீர்கள். மோடி யார்? இந்த சமூகத்தினுடைய குற்றவாளி. இந்த சமூகம் இன்று பார்க்கக்கூடிய அளவில் முஸ்லிம் சமூகம் பார்க்கவில்லை. இன்று நாம் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் ஒவ்வொரு கமிஷன்களும் போடப்பட்டு அறிக்கைகள் வெளியிடப்பட்டு இன்று மோடி குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு நிற்கக்கூடிய சூழலில் தான் மோடி வருகிறார் கேரளாவிற்கு. உடனே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய ஆபீஸ் ரைடு. நான் கேட்கின்றேன், எங்களுடைய தேசிய செயலாளர் எங்களுடைய தேசிய தலைவர் என்ற செல்கின்றார் என்று சொன்னால் நீங்கள் ரைடு செய்கின்றீர்களா? RSS அலுவலகத்தை, பாஜகவுடைய அலுவலகத்தை நீங்கள் ரைடு செய்கின்றீர்களா? வெடிப்பொருட்களை யூஸ் பண்ணுவது யார்? பயன்படுத்துவது யார்? தென்காசியில் வெடிகுண்டுகளை கண்டுபிடித்தது யாருடைய அலுவலகத்தில்? நீங்கள் நன்கு சிந்திக்க வேண்டும். நான் இதை இங்கு பதிவு வைக்கக்கூடிய சம்பவம் என்னன்னு சொன்னால், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வருடந்தோறும் ஹெல்த்தி பீப்பிள் ஹெல்த்தி நேஷன் என்று சொல்லக்கூடிய ஆரோக்கியமான மக்கள் வளமான தேசம் என்று சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி முகாமை கண்ணூர் மாவட்டத்தில் செய்து கொண்டிருந்தது. நீங்கள் நினைத்து பாருங்கள், இந்த இந்தியா ஆரோக்கியமான இந்தியாவாக மாற வேண்டும், வளமான தேசமாக மாற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று சம்பவத்தை இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா 4 வருடங்களுக்கு மேலாக செய்து வருகின்றது. அதனுடைய ஒரு பயிற்சி முகாம் கண்ணூரினுடைய பாப்புலர் ஃப்ரண்ட் மாவட்ட அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய நேரத்தில் வதந்தி என்ற பெயரில் அங்கு ஆயுத பயிற்சி நடக்கின்றது என்று நீங்கள் ரைடு செய்தீர்கள். அங்கிருந்து 21 அப்பாவிகளை நீங்கள் கைது செய்தீர்கள். நான் கேட்கின்றேன், இதற்கு முன்பாக நீங்கள் எத்தனை பாஜக ஆபீஸில் ரைடு செய்தீர்கள்? சமீபத்தில் குமரி மாவட்டத்தில் நடந்த கலவரம் என்ன? 85க்கும் மேற்பட்ட பஸ்கள் உடைக்கப்பட்டது, பெட்ரோல் கொண்டு வீசப்பட்டது. நீ யாரெல்லாம் கைது செய்தாய்? யாருக்கு மேல் எஃப்ஐஆர் போட்டாய்? இந்த சமூகம் தூங்குவதற்காக அல்ல, உளவுத்துறைக்கும் காவல்துறைக்கும் இங்க இருக்கக்கூடிய அரசுக்கும் நான் சொல்லக்கூடிய செய்திதான். நிச்சயமாக இந்த சமூகம் ஒரு நாள், நான் சொல்லவில்லை, இதற்கு முன்பாக நான் ஒரு அரசியல் அரங்கத்தில் கேட்ட செய்தி, பள்ளிக்கல் ஜோசப் என்று சொல்லக்கூடியவர் சொன்னார், நிச்சயமாக இன்று பிற்படுத்தப்பட்ட தலித் ஆதிவாசி மக்களுடைய முஸ்லிம்களுடைய கதவுகளை நீங்கள் ஒரு நாள் தட்டுவீர்கள். அவர்கள் அதிகாரத்தில் நிச்சயமாக நிச்சயமாக அன்று உங்களுக்கு தெரியும் இந்தியா வல்லரசாக போகின்றது என்று. இதை நான் சொல்லவில்லை, இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. எதற்காக நான் சொல்கின்றேன் என்று சொன்னால், கண்ணூர் எங்கேயும் இல்லை, இந்த கேரளத்தினுடைய கர்நாடகத்தினுடைய மாடலில் இருந்து கொண்டிருக்கின்றது. கர்நாடகத்தில் அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன், அதற்கு முன்பாக இங்கு வரக்கூடிய பாராளுமன்ற எலெக்ஷன், எல்லாத்திற்கும் முன்பாக இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய நாடி நரம்புகளை ஒடுக்கி விடலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். நிச்சயமாக ஒருபோதும் விடமாட்டோம். இதையும் நான் சொல்லவில்லை, எங்களுடைய முன்னாள் சேர்மன் சொன்னார்கள், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை அதனுடைய நெட்டலை உடைப்பதற்கு ஏக இறைவனை தவிர வேறு யாருக்கும் சக்தியில்லை. இந்த தருணத்தில் நான் பதிய வைக்கின்றேன். ஆக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்குள் நாம் செல்வோம். ஆக சகோதரர்களே, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்த தமிழகம் அல்ல, இந்தியா முழுவதும் பரவி கிடக்கக்கூடிய ஒரு ஆலை விருட்சம். இந்த விருட்சம் ஒரு செய்தியை இந்த சமூகத்துக்கு கொண்டு சேர்க்கின்றது என்று சொன்னால் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சமூகமே, இந்த வக்ஃப் சொத்துக்கள் ஏதோ இன்று கூடி கோஷம் போட்டு செல்வதற்காக அல்ல. நான் சொல்வது சச்சார் கமிஷனுடைய அறிக்கையினுடைய ஒரு பங்கை சொல்கின்றேன். சச்சார் கூறுகின்றார், இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்ஃப் சொத்துக்கள் அத்தனையும் ஒழுங்கான முறையில் பராமரிக்கப்படும் என்று சொன்னால், இந்த முஸ்லிம் சமூகம் கல்வி வேலை வாய்ப்பு இந்த அரசாங்கம் தரவில்லை என்று சொன்னாலும் இந்த வக்ஃப் சொத்துக்களை பராமரித்தாலே போதும், இந்த முஸ்லிம் சமூகம் நல்ல நிலையில் வந்துவிடும். இதுதான் யதார்த்த உண்மை. இதுதான் நம்முடைய மாவட்ட தலைவர், நெல்லை மாவட்ட தலைவர் அகமது நவீன் அவர்கள் அழகாக கூறினார்கள். வாலஜா பள்ளிவாசல் ஒன்றும் இந்துக்களுக்கோ, நான் உங்களை குறைவாக சொல்லவில்லை, உங்களுடைய பெயர்களை சொல்லி இந்துக்கள் என்று சொல்லி இது இந்துக்களுடைய சொத்து என்று சொல்லி யார் வருகின்றார் என்று சொன்னால் இந்து தீவிரவாதிகள் வருகின்றார்கள். நாங்கள் விடமாட்டோம். நிச்சயமாக அதில் இருந்து ஒரு பிடி மண்ணளவு கூட நீங்கள் எடுத்து செல்ல முடியாது. நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதிலிருந்து ஒரு பிடி மண்ணளவு கூட உங்களுக்கு தரமாட்டோம். ஏனென்று சொன்னால் இது முஸ்லிம்களுடைய வக்ஃப் செய்யப்பட்ட சொத்து. ஆக சகோதரர்களே,
இந்தியாவில் இன்று தேசிய அளவில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா களமிறங்கி தன்னுடைய களப்பணிகளில் முஸ்லிம் சமூகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகமும் நல்ல ரீதியில் வாழ வேண்டும் என்பதற்காக நல்ல பல திட்டங்களை எடுத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இடஒதுக்கீட்டிற்கான வரலாறு நாம் அது ஒரு தொடர் போராட்டமாக எடுத்திருக்கின்றோம். முஸ்லிம் சமூகம் உங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்திதான். சுதந்திர போராட்டத்திற்கு எப்படி தன்னுடைய சதவீதத்தை அதிகமாக உயிரிழந்ததோ அதே போன்று இன்று சிறைச்சாலைகளில் தன்னுடைய சதவீதத்தை அதிகமாக சிறைச்சாலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் சமூகம் தன்னுடைய இடஒதுக்கீடை கேட்கக்கூடிய நேரத்தில் இன்று ஆட்சியாளர்கள் தருவோம் என்று ஓட்டு வாங்கியவர்கள் எவர்களையும் காணவில்லை. இது ஒருவேளை அவர்களுக்கு கடைசியாக இருக்கும் ஆட்சி கட்டில் அமர்வது. இந்த முஸ்லிம் சமூகம் நினைத்தால் இன்ஷா அல்லாஹ் தன்னுடைய ஆட்சியினுடைய நிலைப்பாட்டை மாற்ற முடியும். இதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஆனால் முஸ்லிம் சமூகத்தினுடைய இடஒதுக்கீட்டிற்கான பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இன்று ஒரு தொடர் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றது. அடுத்தபடியாக மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த வக்ஃப் சொத்துக்கள். இன்று தமிழகம் எங்கும் எல்லா மாவட்டங்களிலும் இன்று ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் இதை பாதுகாக்க கோருவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. நீங்கள் நினைத்து பாருங்கள், உங்களுடைய ஒரு சொத்து, உங்களுடைய ஒரு சான் சொத்து உங்களிடத்திலிருந்து பறிக்கப்படும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய 70% அதிகப்படியான வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துக்கள் அரசுகளிலும் பொதுத்துறைகளிலும் ரவுடிகளிலும் அரசியல்வாதிகளிடம் இருக்கின்றது சொன்னால் இதை யார் பராமரிப்பது? இதை யார் சரி செய்வது? இதை நான் சொல்லவில்லை. 1956 வருடம் பாராளுமன்றத்தில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த முஸ்லிம் சமூகத்தை பார்த்து நான் கவலைப்படுகின்றேன், அச்சப்படுகின்றேன். நான் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் போய்விடுவோம் என்று பயப்படுகின்றேன் என்று சொன்னார். இந்த சமூகத்துக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகளை பாராளுமன்றத்தில் அவர் உழைத்தார். 1961 அதே பாரம்பரியத்தில் இருந்த இந்திரா காந்தி அன்னை பிரதமர் அவர்கள் சொன்னார்கள், இந்த முஸ்லிம் சமூகம் 1976 ஆண்டு இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் ஒரு கடிதம் எழுதினார்கள். என்ன கடிதம் என்று சொன்னால், இந்த முஸ்லிம் சமூகம் இந்த வக்ஃப் பிரிவினைக்கு பின்பாக இந்தியா புறப்பட்டதற்கு பின்பாக இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய வக்ஃப் சொத்துக்கள், நான் சொல்லவில்லை, பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் சொன்னார்கள். ஒரு நாள் நான் சொல்லக்கூடிய செய்தியில் ஜவஹர்லால் நேரு உயிரோடு இருந்தால் என்னுடன் போராட்டத்தில் கலந்திருப்பார்கள். இதுதான் யதார்த்த உண்மை. இந்திரா காந்தி அவர்கள் இருந்திருந்தால் இதை சப்போர்ட் பண்ணி இருப்பார்கள். இன்று இந்திரா காந்தி அவர்கள் சொன்ன விஷயம் என்னவென்று சொன்னால், பிரதமராக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பிரிவினைக்கு அப்புறம் வக்ஃப் சொத்துக்கள், முஸ்லிம்களுடைய வக்ஃப் சொத்துக்கள், முஸ்லிம்களுக்காக எழுதப்பட்ட இந்த வக்ஃப் சொத்துக்கள் அரசு துறையிடமும் பொது பணியாளரிடமும் ரவுடி கும்பலிடமும் அரசியல்வாதிகளிடமும் நிலை மாறி ஆவணங்கள் மாற்றப்பட்டு போய் சேர்ந்திருக்கின்றது. இவர்களுக்கு வக்ஃப் வாரியத்திற்கு இதை எதிர்த்து போராடுவதற்கு சட்டம் அனுமதிக்கின்றது. ஆனால் இவர்கள் அதை செய்யவில்லை. நான் உங்களுக்கு ஒரு 3 அம்ச கொள்கைகளை சொல்கின்றேன். இந்தியாவினுடைய எல்லா மாநில முதலமைச்சருக்கு எழுதுகின்றார் பிரதமர், வக்ஃப் சொத்துக்கள் எங்கெல்லாம் அபகரிக்கப்பட்டிருக்கின்றதோ அதை நீங்கள் முஸ்லிம்களுக்காக மாற்றி கொடுக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக பிரதமர் அவர்கள் கூறுகின்றார்கள், வக்ஃப் நிலங்கள், விலை உயர்ந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிற வக்ஃப் நிலங்கள், அந்த நிலங்களுக்கு தேவையான சரியான குத்தகையை அவர்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக வாடகை கட்டுப்பாடு சட்டம் என்று சொல்லக்கூடிய கட்டுப்பாடு சட்டத்தினால் விலை உயர்ந்த இடத்தில் அரசு துறையோ பொதுத்துறையோ காவல்துறையோ எந்த துறையாக இருந்தாலும் சரி அவர்கள் அதை யூஸ் பண்ணி இருந்தால் அவர்களுக்கு உண்டான வாடகையை சரியாக வாங்கி கொடுக்க வேண்டும் என்று அன்று பிரதமராக இருந்தார். 1976 ஆண்டு பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாரால் இந்த கடிதம் எல்லா மாநிலத்துக்கும் வரப்பட்டது. அன்று வந்த இந்த கடிதத்திற்கு எந்த மாநிலமாவது சரியான ஒத்துழைப்பு கொடுக்கப்பட்டதா என்று சொன்னால் இல்லை, இந்திரா காந்தியை சுட்டுக் கொண்டது மட்டும்தான் மிச்சம். ஆக இந்த சம்பவத்தை எல்லாம் நாம் இங்கு சொல்வது ஏதோ ஒரு முஸ்லிம் சமூகத்திற்காக வக்காலத்து வாங்கின விஷயங்கள் அல்ல. அன்றைய காலகட்டத்தில் அவுரங்கசீபும் பாபரும் திப்பு சுல்தானும் இந்து மன்னர்களும் இந்து செல்வந்தர்களும் நவாபுகளும் இந்த முஸ்லிம் சமூகம் முன்னேற வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட சொத்துக்களை பராமரிக்க வேண்டும் என்று ஒரு பிரதமரிடம் கடிதம் வந்த பிறகு கூட இதை அவர்கள் செய்யவில்லை. நீங்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும். இந்த சமூகம் உணர வேண்டும், விழிப்புணர்வு அடைய வேண்டும். வெறுமனை காதில்
கேட்டுக்கொண்டு எனக்கு என்ன இருந்துவிடக்கூடாது. அதற்காகத்தான் சொன்னேன், என்னுடைய வீட்டினுடைய ஒரு செங்கலை இன்னொரு மாற்றான் எடுத்து போனால் நீங்கள் எப்படி செயல்படுவீர்கள்? இது எனக்காக அல்ல, நமக்காக அல்ல, நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியை வாழ்வதற்காக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்த போராட்டத்தை எடுத்திருக்கின்றது. எனக்கு பின்னால் வரக்கூடிய தலைமுறை நன்றாக வாழ வேண்டும், சிறப்பாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்த தமிழகம் முழுவதும் இந்த போராட்டத்தை எடுத்திருக்கின்றது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஒன்றும் வெடிகுண்டு கலாச்சாரத்தையும் தண்ணீர் அபாங்களையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மூவ்மெண்ட் அல்ல. இது இந்தியாவில் இன்று ஆரவிருட்சமாக வளரக்கூடிய ஒரு சோசியல் நியோ மூவ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய நவீன காலத்தில் இந்த சமூகம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக இங்கு உருவாக்கப்பட்டு செயல்முறைப்படுத்தப்பட்டு நல்ல களப்பணியாளர்களை கொண்டு இந்தியா முழுவதும் வளர்ந்து வரக்கூடிய ஒரு இயக்கம் எடுத்திருக்கிறது என்று சொன்னால் இது ஒரு சாதாரணமாக எடுத்து முடிப்பதற்குண்டான போராட்டம் அல்ல. அதே போன்று கோபால் சிங்கினுடைய அறிக்கை, இன்று நீதி அரசர் என்று சொன்னால் கோபால் சிங் அவர்களை சொல்லலாம். அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் சொல்கின்றார்கள், நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாசகத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும். ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னார்கள், இந்த சமூகத்தை பார்த்து நான் பயப்படுகிறேன், இந்த சமூகத்தை பார்த்து நான் அச்சப்படுகிறேன். இதேதான் கோபால் சிங் சொன்னார்கள், இந்த சமூகத்தை பார்த்து நான் அச்சப்படுகின்றேன், இந்த சமூகத்தை பார்த்து நான் பயப்படுகின்றேன். இவர்களுக்கு நாட்டில் பாதுகாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்கிறார்கள், சமூக ரீதியாக இவர்கள் பின்தங்கி உள்ளார்கள், இவர்களுடைய வாழ்வு மேம்படார்கள் என்று சொன்னால் வக்ஃப் சொத்துக்கள் சரியான முறையில் இவர்களுக்கு கிடைத்தால் மட்டும் போதும் என்று கோபால் சிங் அவர்கள் நீதி அரசர் அவர்கள் தன்னுடைய அறிக்கையை அறிக்கின்றார்கள். கோபால் சிங் அறிக்கை, சகோதரர்களே, ஜவஹர்லால் நேரும் இந்த சமூகத்தை பற்றி பயப்பட்டிருக்கின்றார்கள், கோபால் சிங்கும் பயப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கு கீழே நான் சொல்ல போகக்கூடிய சச்சார் கமிஷனும் சச்சார் சொல்லக்கூடிய நீதி அரசரும் சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த சமூகத்தை பார்த்து நான் பயப்படுகிறேன், அச்சப்படுகிறேன், இவர்கள் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சொன்னால் இந்த சமூகம் உண்மையிலேயே பாதுகாப்போடு இருந்து கொண்டிருக்கின்றதா? நீங்கள் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய அதிநாகம் என்று சொல்லக்கூடிய சுதந்திரம், நீதி, பாதுகாப்பு என்று எடுத்து பாருங்கள். இது சாதாரணமாக எடுத்து வைக்கப்பட்டதல்ல. இந்த சுதந்திரம், நீதி, பாதுகாப்பு இந்த சமூகத்துக்கு கிடைக்கும் வரை நிச்சயமாக நாம் போராடுவோம். நம்முடைய உயிர் இழக்கும் வரை அதை நிலைநாட்டுவதற்காக நாம் போராடுவோம் என்பதையும் பதிவு செய்கின்றேன். ஏனென்று சொன்னால் நான் சொல்லவில்லை, அங்கு இருந்த ஜவஹர்லால் நேரு சொல்லியிருக்கின்றார்கள், கோபால் சிங் சொல்லியிருக்கின்றார்கள், சச்சார் கமிஷன் சொல்லியிருக்கின்றது, ஆந்திரா மாநிலத்தினுடைய சம்சத்தின் ஓய்சி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். குவைத்திலே நடந்த வக்ஃப் வாரியத்தினுடைய ஒரு கருத்தரங்கத்தில் பேசப்பட்ட விஷயத்தில் அந்த தலைவராக இருந்தவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல சகோதரர்களே. வக்ஃப் சொத்து என்பது இது நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. ஏனென்று சொன்னால் நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதே போன்று மத்திய மாநில வக்ஃப் சொத்துக்களை வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் கீழ்காணக்கூடியவர்கள் குழுவில் இருக்க வேண்டும் என்று சச்சார் அறிவிக்கிறார். அந்த குழு வந்து இருக்கின்றதா? அது எப்படிப்பட்ட குழுவாக இருக்க வேண்டும்? தொழில்நுட்ப வல்லுநர்களாக இருக்க வேண்டும், கல்வியல் வல்லுநர்களாக இருக்க வேண்டும், சமூகவியலாளராக இருக்க வேண்டும், பொருளாதார மேதைகள் இருக்க வேண்டும், நீதி மற்றும் சட்ட வல்லுநர்கள் இருக்க வேண்டும், இன்னும் நீதி பெற்ற தலைமை நீதிபதி அதில் இருக்க வேண்டும், முஸ்லிம்கள் இருக்க வேண்டும், எம்எல்ஏக்கள் இருக்க வேண்டும், எம்பிக்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வக்ஃப் சொத்துக்களுடைய வளர்ச்சி மேம்பட்டு இந்த சமூகத்துக்கு போய் சேரும் என்று சொன்னால் இந்த வக்ஃப் சொத்துக்களை சூறையாடுவதற்கு ஒரு கும்பல் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த சூறையாட கும்பல்களை இன்று பாதுகாக்கக்கூடிய எல்லா துறைகளும் என்று வேடிக்கை பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த சச்சாருடைய அறிக்கை எங்கே இருக்கும்? சற்று சிந்திக்க வேண்டும். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இந்த தமிழகம் முழுவதும் நாம் நடத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இந்த சமூகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இந்த வக்ஃப் சொத்துக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. சச்சாருடைய விஷயங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம், சச்சார் மிகவும் அழகாக சொல்கின்றார், முஸ்லிம் சமூகம் சுயமாக சிந்திக்க வேண்டும். சிந்திப்பது மட்டுமல்லாமல் முன்னேற்றத்தை நோக்கி செல்வதற்கு முதற்படியாக இந்த வக்ஃப் சொத்துக்களை முறையாக பயன்படுத்தினால் போதுமானது என்றும், இந்த வக்ஃப் சொத்துக்கள் இவர்களிடத்தில் இருந்தால் இவர்கள் கல்வி நிலையங்களை நிறுவ முடியும், மருத்துவமனைகளை நிறுவ முடியும், உதவி செய்வதற்காக தங்களுடைய வக்ஃப் சொத்துக்களில் இவர்கள் நிறைய உதவிகளை செய்ய முடியும் என்று சச்சார் அறிக்கை சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த வக்ஃப் சொத்துக்களை இவ்வளவு வருடங்களாக இந்த முஸ்லிம்களுக்காக முஸ்லிம்கள் தனவந்தம் செய்த இந்த வக்ஃப் சொத்துக்களை இந்த அரசு துறையும் இதை பாதுகாக்க வேண்டிய வக்ஃப் வாரியமும் பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் இதை யார் பாதுகாப்பது? யார் பாதுகாப்பது? முஸ்லிம் சமூகமே சிந்திக்க வேண்டும். இது எதற்காக எடுக்கப்பட்டுள்ளது? இது ஏதோ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய நன்மைக்காக எடுக்கப்பட்டதா? நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. இந்த சமூகம் தனக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததி
எப்படி வாழ வேண்டும், எப்படி இருந்தால் தலை நிமிர்ந்து வாழ முடியும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஏதோ முஸ்லிம் சமூகத்தை ஒடுக்க போவது போல் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஆபீஸ் ரைட் என்று சொன்னால் இது பாப்புலர் ஃப்ரண்ட் அல்ல, முஸ்லிம் சமூகத்தை ஒடுக்கின்றார்கள். யாரும் தலை நிமிரக்கூடாதாம். முஸ்லிம் சமூகம் தன்னுடைய தலையை குனிந்து நடக்க வேண்டும். வக்ஃப் சொத்துக்கள் அல்ல. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள், நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் எதை சொன்னாலும் உங்களுக்கு முன்னால் வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு கதைகள் சொல்லப்பட்டு நீங்கள் சிறைக்கு பின்னால் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைமையை தான் இங்கு இருக்கக்கூடிய எல்லா துறைகளும் நடத்தி கொண்டிருக்கின்றது. ஆக சகோதரர்களே, இன்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதே போன்று இதற்கு முன்பெற்ற ஒரு காலகட்டத்தை பார்க்க வேண்டும். திப்பு சுல்தான், அவுரங்கசீப், பாபர் இது போன்ற மன்னர்கள் எதை தலைநகரமாக 1800 கொண்டார்களோ டெல்லியை தலைநகரமாக கொண்டு வாழ்ந்தார்கள். இன்று டெல்லியினுடைய நிலையை நீங்கள் எடுத்து பாருங்கள். நீங்கள் என்ன சுற்றி பார்த்தாலும் டெல்லிக்கு நீங்கள் போங்கள், சுற்றி பாருங்கள். இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய சின்னங்கள் எந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது, இந்த வக்ஃப் சொத்துக்கள் எந்த அவல நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. இடிபாடுகளுக்கு பின்னால் சிக்கி வரலாற்று இடங்கள் எல்லாம் இந்த சுற்றுலா தலங்களாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்மால் பார்க்க முடிகின்றது. இல்லை, அங்க இருக்கக்கூடிய வக்ஃப் சொத்துக்கள் எல்லாம் அரசு அதிகாரிகளாலும் குண்டர்களாலும் அரசியல்வாதிகளாலும் பகிரங்கமாக ஆவணங்கள் மாற்றப்பட்டு எடுக்கப்பட்டு இன்று ஜவஹர்லால் நேருவினுடைய விளையாட்டு அரங்கமாக, மத்திய புலனாய்வுடைய அலுவலகமாக, இன்னும் சொல்ல போனால் மத்திய அரசினுடைய அலுவலகமாக மாறியுள்ளது என்று நான் சொல்லவில்லை. வக்ஃப் வாரியத்தினுடைய கருத்தரங்கம் நடக்கக்கூடிய நேரத்தில் ராஜ் பிரச்சா என்று சொல்லக்கூடிய ஒரு விளக்கி சொல்கின்றார். ஆக சகோதரர்களே, இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய ஒருவேளை எனக்கு இந்த கண்டன உரை ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு சந்தேகம், இங்கு இருக்கக்கூடிய பிஜேபி ஆபீஸ் ஒருவேளை நம்முடைய சொத்தாக கூட இருக்கலாம். நான் தொழிலுக்கு கொடுத்து பார்த்தால் ஒருவேளை தெரியும் அது நம்முடைய சொத்தோ என்றோ என்று எனக்கு சந்தேகம் வருகின்றது. ஏனென்று சொன்னால் டெல்லியை சுற்றி பார்க்கக்கூடிய நேரத்தில் அத்தனை சொத்துக்களும் இந்த முஸ்லிம்களுக்காக முஸ்லிம்கள் வக்ஃப் செய்த சொத்துக்கள். அது இன்று ஜவஹர்லாலுடைய ஸ்டேடியமாக, மத்திய புலனாய்வுத்துறையினுடைய தலைமை அலுவலகமாக, மற்ற அரசு அலுவலகமாக மாற்றப்பட்டுள்ளது என்று சொன்னால் எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையில் இந்த முஸ்லிம் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதை நாம் கைப்பற்றினால், இல்லை இந்த அரசு அதை சட்டம் சொன்னது போல் சரியான முறையில் பயன்படுத்தினால் அதற்கு எவ்வளவு வாடகை வரும், எவ்வளவு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபங்கள் இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு நாம் பயன்படுத்த முடியும். அதே மாதிரி வக்ஃப் சொத்துக்களை முறையாக பயன்படுத்தினால், ரஹ்மான் கான் மாநில துணை செயலர் சொல்றார், வக்ஃப் சொத்துக்களை ஒழுங்காக பயன்படுத்தினால் முஸ்லிம் சமூகத்தில் இருக்கக்கூடிய வறுமையை நம்மால் ஒழிக்க முடியும். 80% விழுக்காடுகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன. இந்த சொத்துக்கள் கிடைக்கும் என்று சொன்னால் இந்தியாவில் ஒரு முஸ்லிம் கூட ஏழையாக வாழ முடியாது என்று ரஹ்மான் கான் அவர்கள் சொல்கின்றார்கள். ஆக சகோதரர்களே, இந்த வக்ஃப் சொத்துக்கள் என்பது சாதாரண விஷயம் அல்ல. இந்த அம்பானியும் இதே போன்ற பெரும் கோடீஸ்வரர்கள் இருக்கக்கூடிய இடம் யாது என்று சொன்னால் மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த அம்பானி வீடு கட்டி கொண்டிருக்கக்கூடிய இடம் 12,000 ரூபாய் வாடகைக்காக வக்ஃப் சொத்து. வக்ஃப் சொத்து நம்மளுடைய சொத்து. அதில் வரும் மாதம் 12,000 ரூபாய் வாடகைக்காக கட்டப்பட்ட வீடினுடைய விலை 600 கோடி ரூபாய். எங்கே இந்த அரசாங்கம் சென்றுவிட்டது? ஏன் திரும்பி பார்க்கவில்லை? முஸ்லிம் சமூகத்தை ஏன் நீங்கள் இப்படி கருவறுக்கின்றீர்கள்? அவர்கள் என்ன செய்தார்கள்? சுதந்திர போராட்டத்திற்காக அதிகமாக தன்னுடைய இழந்தார்களா? இது குற்றமா? முஸ்லிம் சமூகத்தை நீங்கள் தீவிரவாதிகளாக பார்க்கின்றீர்கள். ஏன் பார்க்கின்றீர்கள்? அம்பானியை ஏன் பார்க்கவில்லை? இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய சொத்தை அபகரித்து வைத்திருக்கக்கூடிய வெறும் 12,000 ரூபாய் வாடகை எங்கே இருக்கின்றது? இன்று இந்தியாவில் உலகம் உள்ளா பேசக்கூடிய ஒரு நபர் யார்? அம்பானி. அவர் வழி இருக்கிற வீடு 600 கோடி ரூபாய். ஆனால் அவருடைய நிலம் முஸ்லிம் சமூகத்தினுடைய நிலம். யாரிடத்தில் இந்த கதையை சொல்வது? அரசாங்கத்திற்கு சொல்லவா? இது வக்ஃப் வாரியத்தை நிர்ணயம் செய்யக்கூடியவர்கள் சொல்லவா? வக்ஃப் வாரியமே தமிழ்நாட்டில் தலை குஞ்சு கிடக்குது. தமிழ்நாட்டுடைய வக்ஃப் வாரியத்தினுடைய சொத்து இது நான் சொல்லவில்லை. அங்கு வக்ஃப் வாரியத்தினுடைய தலைவராக இருந்தவர் சொன்னது 70,000 கோடி ரூபாய்க்கு மேல் தமிழகத்தில் கணக்கில் இருக்கக்கூடிய வக்ஃப் சொத்துக்கள். அதனுடைய விலை இன்று எப்படி இருக்கும்? சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. லத்தீப் சாஹிப் அவர்கள் வக்ஃப் வாரியத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நேரத்தில் சொன்ன விஷயம் இது. கர்நாடகத்தில் சுமார் 2 கோடி ரூபாய்க்கு வக்ஃப் சொத்துக்கள் உண்டு. ஆனால் இன்று 22,000 27,000 ஏக்கர் நிலங்கள் அரசியல்வாதிகளாலும் பாஜக ரவுடி கும்பல்களாலும்
கையகப்படுத்தியுள்ளது என்பது வரலாறு சொல்கின்றது. ஆக சகோதரர்களே, வக்ஃபு என்பது நான் உங்களிடத்தில் ஆரம்பத்தில் சொன்னேன். இந்த வக்ஃபு என்பது முஸ்லிம்களுடைய வளர்ச்சிக்காக, முஸ்லிம்களுடைய நலனுக்காக, முஸ்லிம்களுடைய சந்ததியினுடைய வளர்ச்சிக்காக, அவருடைய கல்விக்காக, அவருடைய பொருளாதாரத்திற்காக, அவருடைய எல்லா நலனுக்காக முஸ்லிம்கள், மன்னர்கள், செல்வந்தர்கள், இன்னும் பெரும் பணக்காரர்கள், நவாபுகள் முஸ்லிம் சமூகத்துக்காக கொடுக்கப்பட்ட இந்த வக்ஃபு சொத்து ஏதோ ஒரு முத்தவல்லிக்காகவோ அல்லது ஒரு பள்ளிவாசலை பராமரிப்பதற்காகவோ வெறும் அடக்க ஸ்தலமாக நின்றுவிடக் கூடாது. நீங்கள் உங்கள் ஜமாத்தினுடைய எல்லா வரலாறுகளையும் புரட்டி பாருங்கள். நிச்சயமாக வக்ஃபு சொத்துக்கள் யாராவது உரையாடி இருப்பார்கள். அதை மீட்பதற்காக நாம் ஒரு முயற்சியை எடுப்போம். இன்ஷா அல்லாஹ் அந்த வக்ஃபு சொத்து மீண்டும் முஸ்லிம் சமூகத்திற்கு வர வேண்டும் என்ற ஒரு நிலையை நாம் பார்க்க வேண்டும். வக்ஃபு சொத்துக்களுக்கு நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், வக்ஃபு சட்டத்தில் நீங்கள் கொண்டு வர வேண்டிய விஷயங்கள் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சொல்கின்றது. சர்வே ஒரு வருடத்திற்குள் நீங்கள் முடிக்க வேண்டும். சர்வே கமிஷன் நியமிக்கப்பட்ட 3 மாதத்திற்குள் நியமிக்க வேண்டும். அதே மாதிரி மாவட்ட கலெக்டரிடம் சரியான முறையில் இது வக்ஃபு சொத்து என்று ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது என்று நீங்கள் இந்த ஆக்கிரமிப்பு சொத்தினுடைய தணிக்கையை மாவட்ட ஆட்சியாளரிடம் நீங்கள் தணிக்கை செய்ய வேண்டும். சிஓ முழு நேரடியாக டெபுட்டி செக்ரட்டரி அதிகாரத்தில் இருப்பவரை நீங்கள் நியமிக்க வேண்டும். அது முஸ்லீமாக இருக்க வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஏனென்று சொன்னால் அவருக்கு தான் தெரியும் இந்த முஸ்லீம் சொத்துக்கள், முஸ்லீம்களுக்காக முஸ்லீம்கள் செய்த வக்ஃபு சொத்துக்கள் எப்படி இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நான் முதலில் கூறிய ஜவஹர்லால் நேருவாக இருக்கட்டும், இந்திரா காந்தியாக இருக்கட்டும், பவான் சிங்காக இருக்கட்டும், சச்சாராக இருக்கட்டும், இவர்கள் யாரும் முஸ்லீம்கள் அல்ல. இவர்கள் எல்லோரும் முஸ்லீம்களுடைய வாழ்க்கை தரத்தை ஆய்வு செய்து அறிக்கை தயாரித்தவர்கள். அவர்கள் கூறியதுதான் நான் மீண்டும் கூறுகின்றேன். நீங்கள் வைக்கக்கூடிய இந்த டெபுட்டி செக்ரட்டரி ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டாம். வக்ஃபு சொத்துக்களை கணக்கெடுக்கக்கூடியவர் ஒரு முஸ்லீம் அல்லாதவர்களை நீங்கள் நியமனம் செய்யுங்கள். அவர் நடுநிலையான சிந்தனையோடு இருக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். வக்ஃபு சொத்துக்கள் விற்கவோ தானமாகவோ இதே போல அராஜக முறையில் வேறு ஆவணங்கள் தயாரித்தோ நீங்கள் அதை கொடுப்பதற்கு எந்த சூழ்நிலையிலும் முன்வரக்கூடாது. எவ்வளவு பெரிய சூழ்நிலையிலும் அதை நீங்கள் இது பண்ண வேண்டும். அதே போன்று மத்திய மாநில அரசுகளுக்கு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை, வக்ஃபு வாரிய பணியாளர்களை அதிகப்படுத்த வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்க வேண்டும். வக்ஃபு சொத்துக்கள் என்பது சாதாரண விஷயம் அல்ல. தமிழகத்தில் 70,000 கோடிக்கு மேல் அந்த அப்துல் லத்தீப் சாஹிப் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் இன்று என்ன விலை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சாதாரணமாக இன்று மேலப்பாளையத்தில் ஒரு கட்சிக்கு நாம் ஒரு 10 வருடத்துக்கு முன்பாக 2 லட்சம் ரூபாய் 50,000 ரூபாய் என்று சொன்னோம் என்று சொன்னால் இந்த 10 லட்சம் ரூபாய் என்று சொன்னால் 70,000 கோடி ரூபாய்க்கு தமிழகத்தில் முஸ்லீம்களுக்காக முஸ்லீம்கள் வக்ஃபு செய்த இடம் இருந்து சொன்னால் இன்று அது எத்தனை கோடி ரூபாயாக இருந்திருக்கும். சாதாரண விஷயம் அல்ல. இந்த நம்மிடத்தில் அதில் 30% நம்மிடத்தில் இல்லை. 30% மட்டும்தான் இருக்கின்றது. 70% நம்மிடத்தில் இல்லை. இந்தியா முழுவதும் 80% வக்ஃபு சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. அதை நீங்கள் முறைப்படுத்த வேண்டும். வக்ஃபு வாரியத்திற்கு இன்னொன்று நாம் சொல்கின்றோம், மத்திய மாநில அரசுகளால் ஒதுக்கப்பட்ட மானிய நிதியினை அதிகப்படுத்த வேண்டும். வக்ஃபு வாரியத்தினுடைய மத்திய மாநில தன்மை பதவிகளுக்கு மூத்த IAS அதிகாரிகளை நியமிக்க வேண்டும். வக்ஃபு வாரியத்திற்கு உட்பட்ட வழக்குகளை விரைந்து முடிக்க வேண்டும். அவ்வழக்கை விரைவு நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும். வக்ஃபு வாரியத்திற்கு வழக்குகளை விரைந்து முடிக்கும் விதமாக தேர்ச்சி பெற்ற இஸ்லாமிய வழக்கறிஞர்களை வக்ஃபு வாரிய வழக்கறிஞராக நீங்கள் மாற்ற வேண்டும். ஆக நாம் மத்தியிலும் மாநிலத்திலும் வக்ஃபு சொத்துக்களை பராமரிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசாங்கத்துக்கு நாம் வைப்பது ஏதோ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அந்த சொத்துக்களை எடுத்துக்கொண்டு செல்வதற்கல்ல. நாம் ஒன்றும் பிஜேபி அல்லது இது ஆளுங்கட்சி இல்ல நாம எதிர்கட்சி என்று சொல்வதற்கு இந்த சொத்துக்களை அங்கிருந்து அங்கலாய்த்து கொண்டு போவதற்கு ஒன்றுமில்லை. இந்த முஸ்லிம் சமூகமும் இந்தியாவில் இன்னவர சமூகமும் நல்ல நிலையை வாழ்வதற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்களில் ஒன்றுதான் இந்த வக்ஃபு சொத்துக்களை பாதுகாக்க கோரி என்று சொல்லக்கூடியது. ஆக சகோதரர்களே, இன்று நம்முடைய நிலைமையை நாமே முன்னிறுத்தி பார்க்கின்றோம். நம்முடைய சொத்துக்களை யாரோ அராஜக ரவுடி கும்பல்கள், ஏதோ அரசியல்வாதிகள், ஏதோ அரசு துறைகள் அபகரித்து வைத்திருக்கிறது என்று சொன்னால் நாம் சச்சார் சொல்வது போல் நாம் நம்முடைய சமூகத்தை பற்றி ஒரு நிமிடமாவது சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் நம்முடைய சமூகம் எப்படி இருக்கின்றது, நாம் சச்சார் சொல்வது போல் நாம் நம்முடைய நிலைமைகளை பற்றி சிந்தித்து ரோட்டுக்கு வருவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு நீதி கிடைக்கும். நிச்சயமாக இன்று இல்லை ஒரு நாள் நீதி கிடைக்கும். நமது சந்ததிகள் நிச்சயமாக நல்லதொரு நிலையில் வாழ்வார்கள் என்பதுதான் நிதர்சன உண்மை.
எனக்கு முன்னால் பேசிய மாவட்ட தலைவர் அவர்கள் கூறியது போல ரயில்வே துறைக்கும் ரோடு துறைக்கும் எல்லா துறைக்கும் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அதிக சொத்து எதுக்கு இருக்கின்றது சொன்னால் அது வக்ஃப் வாரியத்துக்கு தான் இருந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், நன்றாக சிந்தித்து பாருங்கள். இந்தியாவில் இந்திய முஸ்லிம்களுக்காக வக்ஃப் செய்யப்பட்ட இடங்கள் தமிழகத்திலே கூட என்று சொன்னால் அந்த அளவுக்கு வக்ஃப் சொத்துக்கள் இருக்கின்றது. ஆக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்த தொடர் போராட்ட முழக்கமாக இந்த தமிழகம் வந்து நடத்தி கொண்டிருக்கின்ற சொன்னால் இந்த அரசு துறைக்கும் மத்திய துறைக்கும் மாநில அரசுக்கும் நாம் எட்டி வைக்கக்கூடிய பதிவு வைக்கக்கூடிய இந்த செய்திகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த முஸ்லிம் சமூகம் வளர்ச்சி அடைவதில் நீங்கள் அக்கறை கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக ஆட்சி மாறக்கூடிய நேரத்தில் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் இந்த தலித்துகளும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் முஸ்லிம் சமூகமும் ஆட்சியில் வரும். அன்று இந்தியா வல்லரசு மட்டுமல்ல, இதை யார் தவறாக செய்தார்களோ அவர்களும் இந்தியாவில் நன்றாக வாழ்வார்கள் என்பதை இந்த நல்ல தருணத்தில் கூறிக்கொண்டு இந்த போராட்டம் இதோடு முடிவதல்ல. இன்ஷா அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு கிடைக்க வேண்டிய வக்ஃப் சொத்துக்கள் சரியான முறையில் கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்பதையும் இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு நான் என்னுடைய உரையை இந்த கண்டன உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் துவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வந்திக்காதே 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 முஸ்லிம் சமூகத்தை வந்திக்காதே மீட்டெடுப்போம் 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 உரிமையை மீட்டெடுப்போம் 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 உரிமையை மீட்டெடுப்போம். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், உரிமையை மீட்கும் போராட்டம். நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் வெற்றியடைந்திருக்கிறது என்பதை நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவிற்கு பாராட்டுக்களை. இந்த முயற்சி முழுமையோடு வெற்றியடைவதற்கு உரிய வாழ்த்துக்களை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவிற்கு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா SDPஐ தெரிவித்துக் கொள்வதோடு இது எனக்கு மட்டுமல்ல, இந்த நான் சார்ந்திருக்கக்கூடிய சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய SDPஐ மற்றும் இந்த ஆதரவோடு இந்த நிகழ்விற்கு வக்ஃப் சொத்தை மீட்டெடுப்பதற்கு ஆதரவு மற்றும் அளித்துவிட்டு சென்று விடாது. நிச்சயம் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய தேசிய அரசியல் பேரியக்கம் இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு காலம் வந்து தீரும் வரும். அப்பொழுது SDPஐ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய இந்த வக்ஃப் சொத்து சம்பந்தப்பட்ட கோரிக்கைகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கோரிக்கைகளையும் SDPஐ நிறைவேற்றிய தீரும் என்ற சுப செய்தியோடு அதற்கு முன்பாக அதற்கு முன்கணமாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்த வக்ஃப் சொத்துக்கள் மட்டுமல்ல அனைத்து வித போராட்டங்களுக்கும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா உயிர் முழுவதையும் தருவதற்கு அதனுடைய செயல் வீரர்களும் அதனுடைய தலைவர்களும் தயாராக இருக்கிறார்கள் என்பதையும் இங்கே நற்செய்தியாக தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிறிய வாழ்த்துறையை ஆரம்பம் செய்கின்றேன். மகிழ்ச்சி அளிக்கிறது. எதற்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்று சொன்னால், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்த வக்ஃப் சொத்தை மீட்பதற்காக தனது போராட்டத்தை களம் காண்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஏனென்று சொன்னால் யாருக்கும் வருகிற இல்லை. இந்த வக்ஃப் சொத்துக்கள் மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால், வக்ஃப் சொத்துக்கள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய வக்ஃப் சொத்துக்கள் முறையாக மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உரிய பிராணியும் அதற்கு உரிய தெம்பும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு காஷ்மீரிலே ஒரு சொத்து இருக்கிறது அல்லது அங்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் அந்த பிரச்சனைக்கும், கன்னியாகுமரியிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனைக்கும் முறையாக சட்ட ரீதியாக அதற்கு உரிய பாணியிலே அதற்கு உரிய குணத்திலே பதிலளிப்பதற்கு பிராணியும் தெம்பும் பலமும் பாப்புலர்
இந்த வக்பு சொத்தை மீட்பதற்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவிற்கு முடியும். அந்த ரீதியில் எனக்கு அது மகிழ்ச்சி அளிக்கிறது அன்பார்ந்தவர்களே. எதற்காக நான் இதை சொல்லுகின்றேன் என்று சொன்னால், கடந்த மாதங்களுக்கு 2 மாதங்களுக்கு முன்னால் டெல்லியிலே இந்தியா நாட்டினுடைய தலைநகரமாம் டெல்லியிலே SDPI சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவும் அதே போன்று பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய செயல்வீரர்களும் சேர்ந்து பல ஆண்டுகளாக ஆக்கிரமித்துக் கொண்டு வைத்திருந்த பல கோடி ரூபாய் சொத்துக்களை 2 மாதங்களுக்கு முன்னால் டெல்லியிலே பாப்புலர் ஃப்ரண்டும் SDPIயும் இணைந்து மீட்டெடுத்திருக்கிறது. அன்பானவர்களே, அதே போன்று நமது மாவட்டம் நெல்லை மாவட்டத்திலே வாராஜா பள்ளிவாசல் 20 கோடி ரூபாய் சொத்து ரவுடி ஸ்டாலின் பாண்டியனுடைய ஆக்கிரமிப்பில் இருந்த போது பல இயக்கங்களும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் இணைந்து அதையும் மீட்டெடுத்திருக்கிறது. அதற்காகத்தான் சொல்கிறேன், டெல்லி முதல் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை உள்ள அத்தனை வக்ஃபு சொத்துக்களையும் மீட்டெடுப்பதற்குரிய திராணியும் தெம்பும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்கிறது என்பதை அதற்காகத்தான் சொல்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இப்படி ஆதிக்க முதலாளித்துவ அராஜக சக்திகளால் நாடு முழுவதும் ஆக்கிரமிக்கப்பட்டு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வக்ஃபு சொத்துக்கள் அரசியல் அதிகாரம் கையில் இருக்கிறது என்பதனால், ஆட்சி தன்னுடைய கைகளில் இருக்கிறது என்பதனால் ஆக்கிரமித்து வக்ஃபு சொத்துக்களை வைத்துக் கொண்டு வயிற்றை வெம்பிக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் அதிகார வர்க்கத்தினருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு போர் கொடியை தன்னகத்தை உயர்த்தி பிடித்துக் கொண்டு, அது இப்படி அல்ல, இப்படி மிகவும் வலுவோடு உயர்த்தி பிடித்துக் கொண்டு ஆதிக்க சக்திகளை அவர்களுடைய கட்டிலில் இருந்து இறக்கி அந்த வக்ஃபு சொத்துக்களை மீட்டெடுப்பதற்கு பாப்புலர் ஃப்ரண்டுக்கு திராணி இருக்கிறது என்பதை நான் சொல்கிறேன். அது மட்டுமல்ல, முதலாளித்துவ வர்க்கம் இன்றைக்கு நாட்டில் மிகப்பெரிய சொத்துக்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இந்த நாட்டில் சுகபோகமாக அல்ல, அவர்களுடைய தேவைகளை முழுவதுமாக பரிபூர்ணம் செய்து கொள்வதற்கு தேவையான அனைத்து பொருளாதாரமும் இந்த வக்ஃபு சொத்துக்கள் பராமரிக்கப்படுமானால் அது கிடைக்கும் என்பதை எனக்கு முன்னால் பேசியவர்கள் உங்களுக்கு சொல்லி காண்பித்தார்கள். அப்படி இந்த சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த தேவையையும் நிவர்த்தி செய்யக்கூடிய இந்த வக்ஃபு சொத்துக்களை ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டு தாங்கள் செய்யக்கூடிய அந்த தொழிலுக்கு மூலதனம் இடுவதற்கு வக்கில்லாமல் தங்களுடைய பணங்களை எல்லாம் கெட்டி வைத்துக் கொண்டு அதற்கு உரிய வரியையும் செலுத்தாமல் இந்த நாட்டிற்கும் நாட்டு மக்களினுடைய நலனுக்கும் அநீதம் இழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டின் முதலாளித்துவ வர்க்கம் பண முதலைகள் தங்களுடைய இந்த நாட்டு மக்களினுடைய நலனை தனதாக்கி இன்றைக்கு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். இந்த முதலாளித்துவ வர்க்கம் தங்களுடைய நாட்டு மக்களினுடைய பணத்தை தனதாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முதலாளித்துவ வர்க்கம் தன்னை எதிர்க்கிறவர்களை அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தில் ஒரு பகுதியை மட்டும் அதற்கு செலவழித்துவிட்டு அவர்களை ஒடுக்கிவிட்டு இன்றைக்கு நாட்டு மக்களுடைய குறிப்பாக முஸ்லிம்களுடைய சொத்துக்களை இன்றைக்கு ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? இவர்களுக்கு எதிராக பிராணியோடும் தெம்போடும் பலமிக்கவோடும் அவர்களுக்கு உரிய பாணியில் பல பிரயோகத்தை உபயோகப்படுத்துவதற்கும் திராணியும் தெம்பும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வக்ஃபு சொத்தை மீட்டெடுப்பது என்பது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவால் நிச்சயம் நடைபெற்று தீரும். அதற்கு உரிய வாழ்த்துக்கள் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறேன். அதே போன்று அராஜக வர்க்கம் எப்படி ஆதிக்க வர்க்கத்தினருடைய கைகளில் இருந்து மீட்டெடுப்பதற்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவிற்கு முடியும், முதலாளித்துவ வர்க்கத்திடமிருந்து மீட்டெடுப்பதற்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவிற்கு முடியும். அதே போன்று அராஜக சக்திகளிடத்திலிருந்து பாசிச பயங்கரவாத சக்திகளிடத்தில் இவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த வக்ஃபு சொத்துக்களை மீட்டெடுப்பதற்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவிற்கு திராணியும் தெம்பும் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, சமீபத்தில் நான் சொன்னேன் இல்லையா, வக்ஃபு வாலாஜா பள்ளிவாசல் சொத்து அது மீட்கப்பட்டு விட்டது. அது மீட்கப்பட்டு அதனுடைய சொத்தில் இருந்து வரக்கூடிய வருமானங்கள் வக்ஃபு அந்த நிர்வாகத்திற்கு, பள்ளியை சார்ந்த நிர்வாகத்துக்கு சென்றடைய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு அதை கையில் வைத்துக் கொண்டு இருந்த அந்த ஸ்டாலின் பாண்டியன் வகையராக்கள் இன்றைக்கு பாசிச சக்திகளை தன்னுடைய பின்புலமாக கொண்டு அவர்கள் இன்றைக்கு நடந்த சம்பவத்தை நான் சொல்லி காட்டுகின்றேன்.
அவர்கள் எல்லாம் ஒப்படைத்ததற்கு பின்னாடி அங்க போய் அவன் மிரட்டி வசூலிக்கிறான் வாடகை. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இதை நிச்சயமாக அதை கையில் எடுத்து இந்த அராஜக சக்திகளுக்கு உரிய பாடம் கற்பிக்க முடியும். ஆனால் என்னுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், அதனை உடனே தடுத்து நிறுத்துவதற்கு காவல்துறையும் அதற்கு உரிய அதிகார வர்க்கங்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அதனை முறியடிப்பதற்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவிற்கு முடியும். அதற்கு உரிய நடவடிக்கைகளை அதிகார வர்க்கத்தினர்கள் எடுக்க வேண்டும். இந்த பாசிச சக்திகளை முறியடித்து இந்த நாட்டு நலனில் சிறிதளவும் அக்கறை இல்லாத, இந்த நாட்டு மக்களினுடைய முன்னேற்றத்தில் சிறிதளவும் அக்கறை இல்லாத, இன்னும் சொல்ல போனால் இந்துக்களுக்கு எதிராகவே செயல்படுவதற்கு களம் கண்டு இந்தியா முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கிற, அதனுடைய மூளையாகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிற பாசிச சக்திகளுக்கு எதிராக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூகமும் ஒன்றிணைந்து இது போன்ற பல சொத்துக்கள் இன்றைக்கு சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை எல்லாம் நிவர்த்தி செய்து மீட்டெடுக்க வேண்டும். இந்த அராஜக சக்திகளை முறியடிக்க வேண்டும். இதற்கு எல்லாம் நிச்சயமாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவிற்கு திராணியும் தெம்பும் இருக்கிறது. அந்த ரீதியில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவோடு என்றைக்கும் SDPI சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா உடன் நின்று செயல்படும் என்பதையும், அத்தோடு மக்கள் அனைவரும் இந்த முயற்சிக்கு தன்னுடைய ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் அளித்து அதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து அந்த முயற்சி வெற்றியடைவதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். மாநில பொருளாளர் சகோதரர் பைஷல் அகமது அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய SDPI கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் சகோதரர் நசீர்கான் அவர்களுக்கும் முன்னிலை வைத்து தந்த சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் மாவட்ட தலைவர் பிஸ்மி காஜா அவர்களுக்கும் மற்றும் இங்கே திறனான முறையிலே கலந்து கொண்ட ஜமாத்தார்களுக்கும் சகோதரர்களுக்கும் ஒளிபெருக்கி அமைத்து தந்த சகோதரர்களுக்கும் அனுமதி அளித்த காவல்துறை நண்பர்களுக்கும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.